திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 651, அதிகாரம் வினை தூய்மை. 1888 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர் சந்திரசேகர வெங்கடராமன். இவர் தனது இளம் வயதிலேயே சிறந்த அறிவாளியாக விளங்கினார். ஆனால் எந்த வேலையையும் மனதை ஒருமைப்படுத்தாமல் சுட்டியாகவே இருப்பார். இதனால் அவரது தாயார் மிகவும் வருந்தினார். ஒரு நாள் அச்சிறுவனிடம் ஒரு பூத கண்ணாடியையும் சில காகிதங்களையும் கொண்டு வரச் சொன்னார். காகிதங்களை கீழே போட்டு பூத கண்ணாடியின் வழியாக சூரிய ஒளியை காகிதத்தின் மேல் படுமாறு அசையாமல் பிடித்தார். சூரிய ஒளி ஒரே இடத்தில் குவிந்ததும் அதில் இருந்த வெப்பம் தீயாக மாறி காகிதத்தையே எரித்தது. இதை கவனத்துடன் பார்த்த சிறுவன் ஆச்சரியப்பட்டான். அப்போது அவருடைய தாயார், ஒளிக்கதிர்களை ஒருமுகப்படுத்தினால் அது நெருப்பாகி காகிதத்தை எரிக்கும், அதுபோல நீயும் உன் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தினால் எந்த செயலிலும் வெற்றி அடையலாம் என்று அறிவுரை கூறினார். தாயாரின் வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தினார். அன்று முதல் மன ஒருமைப்பாடோடு தனது செயல்களை செய்ய தொடங்கினார். அச்சிறுவன் பிற்காலத்தில் உலகமே போற்றும் சர் சி.வி. ராமன் ஆனார். ஒளியலைகள் தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொண்டு 1928 ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவை கண்டறிந்தார். இந்த கண்டுபிடிப்பிற்கு 1929ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசு சர் பட்டத்தை ராமனுக்கு அளித்து கௌரவித்தது. அதனால் அவர் சர் சி.வி. ராமன் ஆனார். 1930ஆம் ஆண்டு உலகின் மிக முக்கிய விருதான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. இதன் மூலம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றார். 1954ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருடைய வாழ்நாளிலேயே வழங்கப்பட்டது. மேலும் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ராமன் விளைவை கண்டுபிடித்த பிப்ரவரி 28ஆம் நாளை தேசிய அறிவியல் தினமாக 1987ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இந்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவரது நல்ல துணையின் மூலம் நல்ல செல்வம் கிடைக்கும். ஆனால் நல்ல செயல்கள் மட்டுமே அவர் விரும்பியவற்றையெல்லாம் கொடுக்கும் என்பதை துணை நல் ஆக்கம் தரும், வினைநலம் வேண்டியெல்லாம் தரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நல்ல நட்பு வாழ்வின் உயர்வு, நல்ல செயல் வாழ்வின் சிறப்பு.